சுபானக்க மக்களே என்ன மக்களை சோசியல் மீடியா அப்படிங்கிறது நம்மளை தூக்கி விடும் இல்லாட்டா நம்மளை மொத்தமா அடிச்சு காலி பண்ணி விடும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா கேரளால ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஏன்னா நேத்துல இருந்து அந்த விஷயத்தை எடுத்து போட்டு எல்லாருமே ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. கேரளால மட்டும் இல்ல, இப்ப நம்ம தமிழ்நாட்டிலுமே நிறைய யூடியூபர்ஸ்லாம் அதை எடுத்து போட்டு பேசிட்டு இருக்காங்க. நிறைய இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸுமே அதை எடுத்து போட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்ப எல்லாருமே இந்த சோசியல் மீடியாக்குள்ள பயங்கரமா மூழ்கிட்டு இருக்காங்க. வியூஸ்க்கு ஆசைப்பட்டு கண்டதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில பஸ்ல ஒரு பொண்ணு ஒரு பண்ண விஷயம் இப்போ ஒருத்தரோட உயிரே மொத்தமா எடுத்துட்டு, தீபக் அப்படிங்கிற நபர் இப்ப இல்ல. தீபக் அப்படிங்கிற நபருக்கான உயிரே ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ் வந்து எடுத்துட்டு, ஆக்சுவலா இதை பத்தி நான் நிறைய மலையாளிஸ் பேசின வீடியோஸ் தான் பார்த்தேன். அவங்க நிறைய பேர் இப்ப பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ரெண்டு விதமா ஃபைட் போயிட்டு இருக்கு. ஒன்னு, இந்த தீபக் அப்படிங்கிற நபருக்கு சப்போர்ட் பண்ணி பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பொண்ணு பண்ணது கரெக்ட் தான், அந்த பொண்ணு தனக்கு நடந்த விஷயத்த ரீல்ஸா எடுத்து போட்டிருக்காங்க, அதுக்கு அவர் அப்படி பண்ணிக்கிட்டாருன்னா அதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு குரூப் வந்து பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கவனிக்கும் போது இப்ப அந்த தீபக் அப்படிங்கிற நபருக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் ரீல்ஸ் போட்டிருந்தாங்கல்ல, அதுல ஒரு சில பேர் பேசினது எனக்கு உண்மையாவே பிடிச்சிருச்சு. ஏன்னா அவங்க வந்து கரெக்டான கருத்துக்களை எடுத்து பேசினாங்க. அவங்க வந்து அந்த பொண்ணு வந்து தப்பு பண்ணிச்சு, அந்த பொண்ணு வந்து பண்ணது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லி பேசாம, அந்த பொண்ணு மேலேயும் தப்பு இருக்கு, அவர் பண்ணது தப்பா இருந்தா அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஷார்ப்பா எடுத்து போட்டு பேசியிருந்தாங்க. அதை பத்தி என்ன அப்படிங்கறத மொத்தமா பாத்திரலாம். அது மட்டும் இல்லாம இப்போ அந்த பொண்ணு மேல கேஸ் கொடுத்து அந்த கேஸ் அப்படிங்கிறது வேற லெவல்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதை பத்தியும் சின்னதா நியூஸ் கவனிக்க முடிஞ்சனால என்னென்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா பாத்திரலாம். ஆக்சுவலா நானுமே அப்படியே தான் யோசிச்சேன். இந்த கேரளால ஒருத்தவங்க ரீல்ஸ் பார்த்தேன், அவங்க பேசின விஷயம் தான் எனக்கு மைண்ட்ல தோணுச்சு. இப்ப நம்ம பீட்டர் கே அவர் கூட எடுத்து பேசியிருப்பாரு, கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. சேம் அதே மைண்ட் செட் தான் எனக்கும் இருக்கு. என்னென்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா பாத்திரலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நீங்க எல்லாருமே இந்த நியூஸை பார்த்திருப்பீங்க. நேத்துல இருந்து ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. கேரளாவில் தீபக் அப்படிங்கிற நபருக்கு நடந்த ஒரு கொடூரம். அந்த தீபக் பாத்தீங்கன்னா கோவிந்தபுரம் டு பயனூர் அப்படிங்கிற ஊருக்கு வந்து ஒரு 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 பிரைவேட் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காப்ல. சேம் அதே பஸ்ல இன்னொரு பொண்ணு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு இன்ஸ்டா இன்ஃபுளுசர் போல, ஓகேவா. அந்த பொண்ணுக்கு வந்து ஆக்சுவலா ஒரு 9000 ஃபாலோவர்ஸ் எவ்வளவு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு அந்த பஸ்ல டிராவல் பண்ணியிருந்திருக்காங்க. அப்ப அந்த தீபக் அப்படிங்கிற நபர் வந்து ஃப்ரண்ட்ல நின்னுட்டு இருக்காப்ல. இப்ப அந்த பொண்ணு போட்ட ரீல்ஸை கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அந்த தீபக் அப்படிங்கிற நபர் வந்து ஃபர்ஸ்ட் தனியா தான் நிக்காப்ல. இப்ப இங்க இருந்து அந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து வீடியோ எடுக்காங்க. பஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கிரௌடாலாம் இல்ல, நார்மல் கிரௌட் தான் இருக்கு. இப்ப எல்லா பிரைவேட் பஸ்ஸுமே அப்படிதான் இருக்கும், கிரௌட் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அப்ப அந்த வகையில அந்த தீபக் அப்படிங்கிற நபர் அப்படி நிக்காப்ல. இவங்க இங்க வந்து ரீல்ஸ் எடுக்கிறாங்க. எந்திரிச்சு போய் பக்கத்துல போய் ஒரு மாதிரி இந்த கேமரா தூக்கி வீடியோ எடுக்கிறாங்க. இப்பெல்லாம் கவனிக்கும் போது ஃபர்ஸ்ட் அந்த தீபக் அப்படிங்கிற நபர் வந்து அந்த பொண்ணை இடிச்ச மாதிரி எங்கேயுமே இல்ல. நீங்க அந்த ரீல்ஸை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த தீபக் அப்படிங்கிற நபர் வந்து அந்த பொண்ணை இடிச்ச மாதிரி எங்கேயுமே இல்ல. ஒரே ஒரு கிளிப்ல மட்டும் அந்த நபரோட கை வந்து பின்னாடி படுற மாதிரி இருக்கு. அந்த கிளிப்லயுமே நீங்க நல்லா கவனிச்சுன்னா இந்த பொண்ணு தான் ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணி போவாங்க. இந்த பொண்ணு தான் ஃப்ரண்ட்ல ஒரு மாதிரி இப்படி மூவ் பண்ணி போவாங்க. அப்ப அந்த கூட்டம் வந்து ஃப்ரண்ட்ல மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி மூவ் ஆகாம நம்ம இப்படி கையை இது பண்ணுவோம். அப்படி இது பண்ணும்போது கை பேக்ல போயிட்டு ஒரு மாதிரி தட்டி இருக்கு, லைட்டா தட்டி இருக்கு, கண்டிப்பா நம்மளால கவனிக்க முடியுது. ஆனா அந்த பொண்ணு ஃப்ரண்ட்ல மூவ் ஆகுறாங்க, ஓகேவா. அந்த ஒரு கிளிப்பை எடுத்து போட்டு இப்படி ஒரு நபர் இப்படி பண்ணிருக்காரு பஸ்லன்னு சொல்லி போட்டதுனால அந்த வீடியோஸ் அப்படிங்கிறது பயங்கர வைரல். அந்த இன்ஸ்டா ரீல் வந்து பயங்கர வைரல் ஆனதுனால அந்த தீபக் அப்படிங்கிற நபர் வந்து ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டார். அப்ப அந்த ரீல்ஸ் வந்து பயங்கரமா வைரல் ஆன உடனே அந்த ரீல்ஸ் வந்து பயங்கரமா ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. அப்படியே தீபக்கும் போயிருக்கு. தீபக்கான ஃப்ரெண்டு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்ப தீபக் சைட்ல அவர் அதை பார்த்துட்டு நான் அப்பெல்லாம் தப்பு பண்ணல, நான் அப்பெல்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டு தான் பயங்கரமா ஏதோ பேசி இருந்திருப்பாரு போல. ஆனா இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்காங்கன்னா திரும்ப ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த ரீல்ஸ் வந்து பயங்கரமா வைரல் ஆனோடனே திரும்ப இந்த பொண்ணு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஏன் வீடியோ போட்டிருக்காங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லயே நிறைய பேர் அந்த பொண்ணை பிடிச்சி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல அங்க அப்பெல்லாம் நடந்த மாதிரி இல்ல, நீங்க எதுக்கு வியூஸ் காண்டி இப்படி பண்றீங்களா, பையனா உங்களுக்கு இலக்காரமா போச்சான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி போட்டு நிறைய பேருக்கு கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இந்த பொண்ணு வந்து ரிட்டன் வீடியோ போடுறாங்க. இந்த பொண்ணு அந்த இன்ஸ்டால என்ன மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்கன்னா சைக்காலஜிஸ்ட்னு மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு ரிட்டன் வீடியோ போட்டு அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி ஆளுகளுக்கு இப்படிதான் பிரச்சனை இருக்கும், இப்போ இந்த மாதிரி நபர்களுக்கு சப்போர்ட் பண்ணி வாரீங்கல்ல, உங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கும், உங்களுக்குலாம் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு, அவரை விட நீங்க தான் கொடரமான ஆட்கள்னு சொல்லிட்டு அந்த வீடியோல பயங்கரமா பேசியிருக்காங்க போல. பட் கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. பட் ஃபீல் பண்ணி பேசினாலுமே அவர் பண்ண தப்பு தான், அவர் அப்படித்தான் பண்ணாரு, பஸ்ல என்கிட்ட மட்டும் அப்படி பண்ணல, ஆல்ரெடி ஒரு பொண்ணு கிட்ட பண்ணிட்டு இருந்தாரு, அதை கவனிச்சுட்டு தான் நானும் போய் நிக்க ஆரம்பிச்சேன், என்கிட்டயும் பண்ணாரு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நீங்க சும்மா ஒரு வெறுமனைக்கு பார்த்துட்டு ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப இதா பேசியிருந்திருப்பாங்க போல. அதுலதான் கடுப்பா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கேரளாவில் ஏகப்பட்ட பேர் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா அவங்க கேட்கிற கொஸ்டின்லாம் சிம்பிளா ஒண்ணுதான். ஓகே, தீபக் தப்பு பண்ணிட்டார், தீபக் வந்து உண்மையாவே அந்த இடத்துல ஒரு மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணிட்டார் அப்படின்னா நீ அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும்? கூட்டமா இருக்குல்ல, நிறைய பேர் இருக்க தானே செய்றாங்க, டப்புன்னு செவுட்ல ஒரு அடியை விட்டு சட்டை எல்லாம் புடிச்சு இழுத்து போட்டு நீ அடிக்க வேண்டியதானே.
நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா வீடியோ எடுக்கல, உன்னால இவ்வளவு போல்டா வீடியோ எடுக்க முடியுதுன்னா நீ அந்த இடத்துல சட்டையை பிடிச்சி இழுத்து அடிச்சிருக்கணும், இல்லையா நேரா போய் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். வீடியோ எடுத்துட்டு அந்த வீடியோ ஆதாரத்தோட போய் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா லீகலி மூவ் பண்ணிருப்பாங்க. நீ அதெல்லாம் பண்ணாம அது ஒரு வீடியோ எடுத்து வெறுமனைக்கு சோசியல் மீடியால மட்டும் அப்லோட் பண்ணிருக்கே எதுக்கு? அது மட்டும் இல்லாமல் சரி, நீ சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிட்ட, நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தியா, ஏதாச்சும் லீகலா நீ ஏதாச்சும் கேஸ் ஃபைல் பண்ணியான்னு கேட்டீங்கன்னா இல்ல. எந்த ஒரு லீகல் கேஸுமே ஃபைல் பண்ணாம சும்மா நாச்சுக்கும் நீ எப்படி ஒரு நபரை வீடியோ எடுத்து போடுவ? அந்த வீடியோல அந்த நபர் தப்பு பண்ண மாதிரி கூட இல்ல. இப்ப அந்த நபர் யாருன்னு தெரியாது, அவருக்கான குடும்பம் எப்படி இருக்கும்னு தெரியாது, அவருக்கான குடும்பத்தோட பேக்ரவுண்ட் எப்படின்னு தெரியாது, அவர் எப்படிப்பட்ட நபர், ரொம்ப சென்சிட்டிவான ஒரு நபரா, எதுவுமே தெரியாது. நீ வெறுமனைக்கு வீடியோ மட்டும் போட்டு விட்டு உனக்கு வியூஸ் வரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்றனா நீ யார்? ஃபர்ஸ்ட் நீ தான் இருக்கிறதுல ஒரு சைக்கோவா இருப்ப. இப்போ ஒரு உயிரே போயிருச்சு, இந்த உயிருக்கு நீ என்ன சொல்ல போற? நீ எங்க கேஸ் கொடுத்த சொல்லு. உனக்கு நடந்த பிரச்சனைக்கு நீ எங்க கேஸ் கொடுத்த? இன்ஸ்டாகிராம் உனக்கு என்ன தீர்வு கொடுக்கும்? இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறதுனால உனக்கு என்ன தீர்வு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு போட்டு அந்த பொண்ணை பொளந்து எடுத்துட்டாங்க. இப்போ இந்த பொண்ணு தன்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து இது பண்ணிட்டாங்க, பிரைவேட் அக்கௌண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் இதுல கொடூரமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் 9000 ஃபாலோவர்ஸ்ல தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பிரைவேட் பண்ண உடனே நிறைய பேர் அந்த வீடியோஸை பாக்குறதுக்கு, இந்த பொண்ணை கவனிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிருக்காங்க. இப்போ 11,000 ஃபாலோவர்ஸா 12,000 ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் கிளிக் பண்ணி பார்த்துட்டே இருந்திருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து தலைமறைவாயிட்டாங்க. இப்போ ஆக்சுவலா இந்த தீபக் சைட்ல இருந்து லீகலா மூவ் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். தீபக் சைட்ல இருந்து மூவ் பண்ணாங்களா இல்ல கேரளால ஏதாச்சும் மென்ஸ்க்கு கமிஷன் மாதிரி வச்சு மூவ் பண்ணாங்களான்னு தெரியல. ஏன்னா ஏகப்பட்ட பேர் கொந்தளிச்சு பசங்களுக்கு இப்படித்தான் நடக்குது, பசங்க தான் என்ன இலக்காரமா, பசங்களுக்கும் ஒரு இது வேணும், சட்டம் வேணும், எல்லாருக்கும் எல்லாம் இருக்கதான் செய்யுது, என்ன இவங்க எல்லாம் வீடியோ போட்டு எல்லாரும் கேவலப்படுத்திட்டு போயிட்டு இருப்பாங்க, நாங்க பாத்துக்கிட்டே இருக்கோமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொந்தளிச்சிருக்காங்க. இப்போ ஆக்சுவலா லீகலா மூவ் பண்ணதை என்னால கவனிக்க முடிஞ்சு. அந்த பொண்ணு மேல கேஸ் போட்டிருக்காங்க போல. அந்த கேஸ் படி அந்த பொண்ணுக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்கணும், 1 கோடி ரூபாய் அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க போல. பட் அந்த பொண்ணு வந்து தலைமறைவாயிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். பட் எனக்கான கேள்வியும் சேம் அதே தான் இருந்துச்சு. இப்போ அந்த கேரளாவில் நிறைய பேர் கொந்தளிச்சு வீடியோ போட்டு வச்சிருக்காங்க. பீட்டர்கே அவருக்கான வீடியோஸ் மட்டும் தான் நான் கவனிச்சேன், மற்ற யாருக்கான வீடியோஸ் கவனிக்கல. எல்லாரும் கேட்குற கேள்வியே தான். நீ நினைச்சிருந்தா அந்த இடத்துல பிடிச்சி அடிச்சிருக்கலாம், அடிச்சிருந்தா அது ஒரு பிரச்சனையா இருக்கும், பயங்கரமா போயிருக்கும், அது ஒரு சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசியிருப்பாங்க, நேரா ஸ்டேஷனுக்கு வண்டி போயிருக்கும், நேரா கேஸ் ஃபைல் பண்ணிருப்பாங்க, அது லீகலா மூவ் ஆயிருக்கும். பட் நீ எதுவுமே பண்ணாம வெறுமனைக்கு ரீல்ஸ் மட்டும் எடுத்து போட்டுட்டு இவன் இப்படித்தான் சொல்லிட்டு ஒருத்தனை பிராண்ட் பண்ணி பாட்டு போயிட்ட, இப்போ அவன் உயிர் இல்லை, இப்போ அந்த உலகத்திலே இல்லை, இப்போ இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமா கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்களுக்கான பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவா இருக்கு? கண்டிப்பா இதுக்கான வீடியோஸ் நீங்க பார்த்துருப்பீங்க, முடிஞ்சா நான் ஸ்டார்டிங்ல ஆட் பண்றேன். ஸோ இதை பத்தி உங்களுக்கான பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. சேம் அதே தான் நானும் சொல்றேன். இவங்க நினைச்சிருந்தா இது அந்த வீடியோ எடுத்து லீகலா கூட மூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல யாருமே அதுக்கு தீர்வு கொடுக்க போறது இல்லை. இன்ஸ்டாகிராம்ல ஏதாச்சும் தீர்வு கிடைக்குமா? என்ன தீர்வு கிடைக்காது, முடிவு தான் இருக்கும். இப்படி ஏதாச்சும் ஒரு முடிவுகள் தான் இருக்கும். ஸோ அந்த ஐடியா அவங்க லீகலா மூவ் பண்ணியிருந்தா கூட அது வேற மாதிரி போயிருக்கும். பட் லீகலா மூவ் பண்ணாம ஒரு ரீல்ஸ் போட்டு அது மூலமா நமக்கு வியூஸ் வரும், நிறைய பேர் நம்ம அக்கௌண்ட் வந்து பார்ப்பாங்க, நம்ம அக்கௌண்ட் ரீச் ஆகும், அது மூலமா நம்ம ட்ரெண்ட் ஆகலாம்னு சொல்லிட்டு யோசித்து பண்ண விஷயம் வந்து ஒரு உயிரே மொத்தமா எடுத்துருச்சு. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அந்த நபரை பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டான ஆள் மாதிரி தான் இருக்காப்ல. பட் இருந்தாலும் இந்த நபருக்கு நான் வந்து இப்போ சப்போர்ட் பண்றேன் பிளைண்ட் அப்படிலாம் சொல்ல வரல. ஏன்னா நடக்கிற விஷயம் தான். இப்போ பஸ்ல எல்லா இடத்துல இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்கு, இல்லைன்னா நம்ம சொல்லவே முடியாது. பட் எல்லாரும் கேட்கிற கேள்வி என்னன்னா, ஓகே அவர் அப்படி பண்ணியிருக்காருன்னா வீடியோ எடுத்து லீகலா மூவ் பண்ணிருக்கலாமே. லீகலா நீ மூவ் பண்ணும்போது யாருமே விட போறது இல்லை. இவ்வளவு பெரிய ஆதாரம் இருக்குன்னு சொல்லி கொண்டு போனா கண்டிப்பா அடுத்த செகண்டே தூக்க போறாங்க. நீ அதெல்லாம் விட்டுட்டு வெறுமனைக்கு ரீல்ஸை மட்டும் போட்டு நீ காணாம போயிட்ட. இப்ப அந்த நபர் இல்லை, ஸோ அதுக்கு நீ என்ன தீர்வு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இப்போ அது வேற மாதிரி ட்ரெண்ட் ஆயிடுச்சு கேரளாவில். கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் இப்போ புதுசா ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னா அட்டை பிசினஸ் மாதிரி பண்றாங்க. பஸ்ல ஏறும்போது அட்டை வச்சுக்கோங்க, ஒரு பொண்ணு பக்கத்துல இருந்தா அட்டை வச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அட்டையோட எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. அது நிறைய ரீல்ஸ் தான் பார்த்துருப்பீங்க. ஒருத்தர்லாம் பெரிய பாக்ஸை கவுத்திட்டு நடந்துட்டு இருக்காரு, பெரிய பாக்ஸை கவுத்திட்டு பஸ்ல ஏறிட்டு இருக்காப்ல. சரி, இந்த மாதிரி ஒரு மாதிரி அந்த ட்ரெண்ட் வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு, அது பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.